இந்த நாளில் நம்முடைய வாழ்க்கை வேறு நிலையில் மாற்றமடைய தேவன் விரும்புகிறார். அதாவது கனி கொடுக்கிறவர்களாக மாற வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஸ்தோத்திரம். ஒரு காரியத்தை கையாளும் பொழுது அந்த ரூட்டை நாம் சரியாக பார்க்க வேண்டும் என்று விரும்புகிறார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்த நாட்களில் பார்க்கும் பொழுது ஏதோ ஒரு பொத்தம்பதமாக செயல்படவில்லை. மாறாக ஒவ்வொரு காரியத்துக்கு பின்னணியாக எந்த சக்தி இருக்கிறது, யார் இருக்கிறார் என்று அவர் கணித்தவராக செயல்பட்டதை பார்க்குறோம். தம்மை தேடி வருகிற மக்களுக்கு அவர் நன்மை செய்கிறவராக இருந்தார். அது மாத்திரமல்ல, அநேக காரியத்தின் மூலமாக விசுவாசத்தை தூண்டினார். இந்த செய்தியின் மூலமாக கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுடைய வாழ்க்கையில் விசுவாசத்தை தூண்டுவாராக. இயேசு கிறிஸ்து கதையின் மூலமாக, அது ஊமை மூலமாக, அல்லது யதார்த்தமான காரியத்தின் மூலமாக தேவன் ஸ்தோத்திரம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மக்களுக்கு போதித்தார். அவர் மக்களுக்கு பல காரியத்தை கற்றுக் கொடுத்தார். அதே போல அத்தி மரத்தின் மூலமாக சீசர்களுக்கு விசுவாசத்தை தூண்டினார். இந்த நாளிலும் இந்த செய்தி மூலமாக உங்களுடைய விசுவாசம் தூண்டப்படுவதாக. ஸ்தோத்திரம். அவர் விசுவாசத்தை தூண்டுகிறவராக இருந்தார். விசுவாசம் என்பது கிறிஸ்துவுடைய வாழ்க்கையில், கிறிஸ்துவின் வாழ்க்கையில், அதாவது கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையில் அது அஸ்திபாரமாக இருக்கிறது. ஸ்தோத்திரம். உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் என்று எழுதப்பட்டதை பார்க்குறோம். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கக்கூடிய ஜெயம். எனவே அத்தி மரத்தின் மூலமாக தேவன் பேசினார். அத்தி மரத்தின் அதை கதையை வைத்து ஒரு காரியத்தை விளக்கி சொன்னார். இந்த நாளில் அந்த சம்பவத்தை உங்களோடு பகிர்ந்து விரும்புகிறேன். மார்க்கு புத்தகம் 11ஆம் அதிகாரம் 13 வாசிக்கும் பொழுது, மார்க்கு 11:13 வாசிக்கும் பொழுது, அப்பொழுது இலைகளில் உள்ள ஒரு அத்தி மரத்தை தூரத்திலே கண்டு அது ஏதாகிலும் அகப்படுமோ என்று பார்க்க வந்தார். அத்தி பல காலமாக இராதபடியால் அவர் அதனிடத்திலே வந்தபோது இலைகளை அல்லாமல் வேறு ஒன்றையும் காணவில்லை. அத்தி மரத்தை தூரத்திலே பார்க்கிறார். இவருக்கு பசி உண்டாயிற்று. இவர் பெத்தனியாவிலிருந்து எருசலேமுக்கு போய் கொண்டிருக்கிறார். போகக்கூடிய வழியில் ஒரு அத்தி மரத்தை ஆண்டவர் பார்க்கிறார். அந்த அத்தி மரத்தை பார்க்கும்போது அது சீசன் இல்லாத டைம், கனி இல்லாத ஸ்தோத்திரம், அது காலமாக இருக்கிறது. ஆனாலும் அவர் அதில் ஏதாகிலும் அகப்படுமா என்று பார்க்க வந்ததை பார்க்குறோம். இந்த நாளில் நாம் கனி கொடுக்கும்படியாக தேவன் விரும்புகிறார். நாம் பரிசுத்தமாய் வாழ்வது கனி கொடுப்பது, அவருக்காக இருப்பது கனி கொடுப்பது, கனி கொடுக்கக்கூடிய வாழ்க்கையை, கனி கொடுக்கக்கூடிய ஜீவியத்தை தேவன் விரும்புகிறார். இந்த இடத்துல வாசிக்கும் பொழுது அது கனி கொடுக்கக்கூடாத காலமாக இருந்தது. ஆனாலும் தேடி வந்ததை பார்க்குறோம். இந்த நாளில் ஸ்தோத்திரம், கனிகளினாலே அறிவீர்கள் என்று ஆண்டவர் சொன்னதை பார்க்குறோம். நீங்கள் மிகுந்த கனி கொடுப்பதினாலே எனக்கு சீசலாக இருப்பீர்கள் என்று யோவான் 15 ஆண்டவர் பேசுகிறார். அப்போது கனி கொடுக்கும்படியாக தேவன் விரும்புகிறார். ஸ்தோத்திரம். கனி கொடுக்காத மரங்கள் வேரோடு அகற்றப்படும் என்று ஆண்டவர் சொன்னதை பார்க்குறோம். இந்த நாளில் கிறிஸ்துவுக்குள் கனி கொடுக்கும்படியாக நீங்களும் நானும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த அத்தி மரத்தை தூரத்தில் பார்க்கிறார். பார்த்து ஏதாவது கனி அகப்படுமா என்று பார்க்கும் பொழுது ஒரு கனியும் இல்லை. எனவே அத்தி மரத்தை பார்த்து அவர் பேசுகிறார். மார்க்கு 11:14 வாசிக்கும் பொழுது, அப்பொழுது இயேசு அதை பார்த்து, இது முதல் ஒரு காலம் ஒருவனும் உன்னிடத்திலே கனியை புசியாதிருக்க கடவன் என்றார். அதை அவருடைய சீசர்கள் கேட்டார்கள். அத்தி மரத்தை பார்த்து கர்த்தர் பேசுகிறார். ஒரு காலம் ஒருவனும் இனி உன்னிடத்திலே கனியை புசிப்பதில்லை என்று சொல்லுகிறார். சொல்லிட்டு அவர் எருசலேமுக்கு நேராக போகிறார். தேவாலயத்தில் சுத்தப்படுத்துகிறார். தேவாலயத்தை பரிசுத்தப்படுத்துகிறார். அங்கே ஒரு காரியம் வருகிறது. அதுக்கப்புறம் மறுபடியுமாக மறுநாள் காலையில் அவர் மறுபடியும் வர்றதை என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். இந்த நாளில் ஸ்தோத்திரம், நம்முடைய வாழ்க்கையில் தேவன் ஒரு காரியத்தை செய்ய விரும்புகிறார். என் வாழ்க்கையில் ஏன் இவ்வளோ கஷ்டம், என் வாழ்க்கையில் ஏன் இவ்வளோ நெருக்கடி அப்படின்னா, உங்களை அவர் சரி செய்ய விரும்புகிறார். உங்களை அவர் சுத்தப்படுத்த விரும்புகிறார். நம்முடைய மாற்றம் ஏதோ ஒரு கிளைகளில் மாற்றத்தை தேவன் விரும்பவில்லை. மாறாக நம்முடைய மாற்றம் ரூட் லெவலில் மாற வேண்டும் என்று விரும்புகிறார். வேரின் அடிப்படையிலிருந்து நம்முடைய மாற்றம் வர வேண்டும் என்று விரும்புகிறார். இப்பொழுது மறுநாள் காலையிலே அவர் வரும் பொழுது ஸ்தோத்திரம், அந்த அத்தி மரத்தை பார்க்கும் பொழுது பார்த்து பேசுகிறார். பேசும் பொழுது ஸ்தோத்திரம், பேசும் பொழுது அதை சீசர்கள் கேட்டார்கள். இந்த நாளில் பல பிரச்சனையை பார்த்து பேசும்படி நீங்கள் தேவன் உங்களை விரும்புகிறார். பல பிரச்சனையை பார்த்து தேவன்டே ஜெபம் பண்ணுறது நல்லது தான். ஆனால் பிரச்சனையை பார்த்து நீங்கள் பேச வேண்டும் என்று விரும்புகிறேன். இந்த பிரச்சனையை என்னை மேற்கொள்ள முடியாது, இந்த பிரச்சனையை நீ என்னை கையாள முடியாது, இந்த பிரச்சனையை, இந்த தோல்வியை என்னை அப்படியே உட்கார வச்சிட முடியாது. மாறாக இந்த பிரச்சனையிலிருந்து தேவன் வெளியே கொண்டு வருவார் என்று சொல்லி பிரச்சனையை பார்த்து, சூழ்நிலையை பார்த்து பேச வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். இதில் வாசிக்கும் பொழுது மார்க்கு 11ஆம் அதிகாரம் 20 வாசிக்கும் பொழுது, மறுநாள் காலையிலே அவர்கள் அவ்வழியாய் போகும்போது அந்த அத்தி மரம் வேரோடு பட்டு போயிட்டு இருக்கிறதை கண்டார்கள். சீசர்கள் பார்க்குறாங்க. இப்பொழுது அந்த அத்தி மரம் வேரோடு பட்டு போயிட்டு,
அவர் சொன்ன பொழுது அதுக்குள்ளே அந்த வேரோடு அவர் பேசுகிறத பார்க்குறோம். ரூட் லெவலில் அவர் பேசுகிறத பார்க்குறோம். இந்த நாளில் உனக்கு விரோதமாக உருவாக்கப்படுகிற எந்த ஒரு ஆயுதமும் அது ரூட் லெவலில் அது வாய்க்காது. உனக்கு விரோதமாக உருவாக்கப்படக்கூடிய காரியம் ஸ்தோத்திரம் அது ரூட் லெவலில் அது வேலை செய்ய முடியாது. ஏன்னா உனக்குள்ளே இருக்கிற ஒரு பெரியவர் என்பதை நீங்கள் சிந்திக்க வேண்டும். எனக்குள்ளே இருக்கக்கூடிய தேவன் நிச்சயமாக பெரிய தேவனாக இருக்கிறார். இங்கே பார்க்கும் பொழுது ஸ்தோத்திரம் புயலில் சில வாழை மரங்கள் சில மரங்கள்லாம் சேதமாகுது. அது மறுநாளே பட்டு போகிறது இல்லை, அது ஒரு வாரம் அல்லது 10 நாள் டைம் எடுத்துக்கிறது. ஆனால் இங்கு ஆண்டவர் பேசும் பொழுது மறுநாளில் இது வேரோடு பட்டு போயிருக்கிறதை பார்க்கிறோம். இந்த நாளில் உங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படக்கூடிய காரியம், உங்கள் குடும்பத்துக்கு விரோதமாய் உருவாக்கப்படக்கூடிய காரியம், உங்கள் பிள்ளைகள் படிப்புக்கு விரோதமாக உருவாக்கப்படக்கூடிய காரியம், எந்த காரியமும் இந்த நாளில் வேரோடு பட்டு போவதை நீங்கள் பார்ப்பீர்கள். பிரைஸ் தி லார்ட். எனவே துன்மார்க்கன் எனக்கு விரோதமாக எழும்பி கொண்டு வருகிறானே, எதிராளிகள் எனக்கு விரோதமாக எழும்பி கொண்டு வருதா என்று நீங்கள் சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. மாறாக உங்களுக்கு விரோதமாக உருவாக்கப்படுகிற எந்த பிரச்சனையும் அது 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 வேறு லெவலில் பட்டு போகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். எனவே நீங்கள் இயேசுவை போல விசுவாசமாக பேச அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். இப்பொழுது சீசர்கள் அவர் அந்த அத்திமரத்தை பார்த்து பேசும் பொழுது சீசர்கள் கேட்டார்கள். இப்பொழுது அதே சீசர்கள் மரம் வேரோடு பட்டு போயிருப்பதை கண்டார்கள். இந்த நாளில் நீங்கள் அற்புதத்தை பார்த்து பேசும் பொழுது, எனக்கு வர வேண்டிய நன்மைகள் வர வேண்டும் என்று நீங்கள் பேசும் பொழுது நிச்சயமாக அந்த நீங்கள் பேசுவதை மக்கள் கேட்பார்கள். உங்களுக்கு அற்புதம் நடக்கும் பொழுது அதை காண்பார்கள். இதில் வாசிக்கும் பொழுது என்னன்னா அந்த அத்திமரம் வேரோடு பட்டு போயிட்டு இருக்கிறது கண்டார்கள். பேதுரு நினைவு கூறுவார். எப்பவுமே பேதுரு தான் அடிக்கொருக்க பேசுவார். எப்பவுமே பேதுரு காம் டைப் கிடையாது, அவர் அதிகமாக பேசக்கூடிய மனுஷன் பேதுரு. பத்ரோஸ், பீட்டர், இப்போ அவர் தான் நினைவு கூறுவார். அவரை நோக்கி, ரபி இதோ நீ சபித்த அத்திமரம் பட்டு போயிற்று என்ற, நீ சபித்த அத்திமரம். இவர் மரத்தை பார்த்து பேசுகிறாரு, ஆனால் நீங்கள் சபிச்சிங்கல்ல அது பட்டு போயிட்டுன்னு சொல்லி இயேசுவை பார்த்து சொல்லும்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, தேவனத்தில் விசுவாசம் உள்ளவர்களாக இருங்கள், எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போ என்று சொல்லி தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசிக்கும் பொழுது அது அப்படியே ஆகும் என்று அவர் சொல்கிறத பார்க்குறோம். இங்கு பார்க்கும்போது விசுவாசத்தை தூண்டுகிறார். இங்கு பார்க்கும்பொழுது அவர் ஏதோ போய் அத்திமரத்தை சபிக்கலை. ஏன்னா அது அத்திமரத்தோட சீசனே இல்லை, அத்திப்பழத்தோட சீசன் இல்லை. சீசன் இல்லாத போய் எதுக்கு அவர் போய் சபிக்கணும்? இந்த இடத்துல வாசிக்கும் பொழுது விசுவாசத்தை கற்றுக் கொடுக்கிறார். வேரோடு ஒரு காரியம், வேரோடு ஒரு மரம் மறுநாளே பட்டு போக முடியும் என்றார். உங்கள் பிரச்சனைகள் நீங்கள் சொல்லும்போது ஜெபிக்கும்போது விசுவாசமாக இருக்கும்போது மறுநாளிலே அது பட்டு போக முடியும் என்று வலியுறுத்துவதை பார்க்குறோம். எனவே விசுவாசத்தை கற்றுக் கொடுக்கும்படியாக தேவன் பேசினதை பார்க்கிறோம். ஒவ்வொரு காரியத்துக்கு பின்பாக ஒரு சத்துரு வேலை பார்க்கறதை பார்க்குறோம். வியாதிக்கு பின்பாக ஒரு சத்துரு இருக்கிறத பார்க்குறோம். பொருளாதார நஷ்டத்துக்கு பின்பாக ஒரு சத்துரு இருக்கிறத பார்க்குறோம். யோபு வாழ்க்கையில் பார்க்கும்போது பொருளாதார நஷ்டத்துக்கு பின்பாக, உயிர் பலிக்கு பின்பாக, ஏதோ காரியத்துக்கு பின்பாக ஒரு சத்துரு இருக்கிறத பார்க்குறோம். ஆனால் சத்துரு உங்களை மேற்கொள்வதில்லை. ஆமென். ஆனாலும் பார்வோன் மேற்கொள்வதில்லை. பார்வோனுடைய படைகள் செங்கடலில் விழுவது அது நிச்சயமாக இருக்கிறது. உங்களுக்கு விரோதமாக இருக்கக்கூடிய பார்வோன் படைகள், உங்களுக்கு விரோதமாக இருக்கக்கூடிய எந்த ஒரு படைகளும் நிச்சயமாக அது தோல்வியை சந்திக்கும். ஏன்னா உங்களுக்குள் இருக்கிற ஒரு பெரியவராக இருக்கிறார். இன்னொரு வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். அதில் வாசிக்கும் பொழுது லூக்கா புத்தகம் 13ஆம் அதிகாரத்தில் அவர் தேவாலயத்தில் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கார். லூக்கா புத்தகம் 13ஆம் அதிகாரம் 11 வாசிக்கும் பொழுது ஒரு ஓய்வு நாளில் அவர் ஜெப ஆலயத்தில் போதகம் பண்ணி கொண்டிருந்தார். அப்பொழுது 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தால். அவர் எவ்வளவு வேணும் நிமிரக்கூடாத கூனியாக இருந்தார். 18 வருஷமாக வியாதி உள்ள ஒரு பெண்ணை பார்க்குறோம். 18 வருஷமாக வியாதியோடு எங்கே இருக்காங்கன்னா சபைக்குள்ளே இருக்கிறாங்க. இது எப்படி இருக்கு? சபைக்குள்ளே வியாதியோடு இருக்க முடியுமா அப்படின்னா சபைக்குள்ளேயும் வியாதியோடு இருந்ததை பார்க்குறோம். எத்தனை வருஷம்? 1 வருஷம் 2 வருஷம் இல்லை, 18 ஆண்டுகளாக ஸ்தோத்திரம் அந்த அம்மா கூனியாக இருந்தால். ஆனால் வியாதிக்கு பல காரணம் இருக்குது. கிளைமேட் சேஞ்ச் இருக்குது, வியாதிக்கு நம்ம செய்யக்கூடிய பாவங்கள், முன்னோருடைய பாவங்கள், பல காரியங்கள் இருக்கிறத பார்க்குறோம். ஆனால் உங்களுடைய காரியங்கள் சிலுவையில் வியாதிகள் சுமந்து தீர்த்துட்டார். நம்முடைய பாவங்கள் வியாதிகள் எல்லாம் சிலுவையில் சுமந்து தீர்த்துட்டார். இங்கே வாசிக்கும் பொழுது இந்த 18 வருஷமாக அந்த வியாதியை கர்த்தர் பார்க்குறார். 18 வருஷமாக அந்த கூனியாக இருக்கக்கூடிய அந்த பெண்ணை பார்க்குறாரு. பார்த்துட்டு ஆண்டவர் சொல்கிறாரு, இயேசு அவளை கண்டு தம்மிடத்தில் அழைக்கிறார், கூப்பிட்றாரு. ஸ்திரியே உன் பலவீனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொல்லி அவள் மேல் தமது கைகளை வைத்தார். உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினார். உன்னுடைய பலவீனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொல்லி கையை வச்சு அவள் நிமிர பண்ணுறதை பார்க்குறோம். இது எப்படி இருக்குது? இந்த நாளில் உங்கள் பலவீனத்தின் மேல் கையை வைக்கிறார். அது பாவமாக இருக்கலாம், ஏதோ ஒரு காரியமாக இருக்கலாம்.
நஷ்டமாக இருக்கலாம். அதில் இயேசுவின் கை அமருகிறது. அமரும் பொழுது ஒரு வெற்றி உண்டாகிறது, விடுதலை உண்டாகிறது. இந்த இடத்துல அந்த 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 அம்மா மேலே கையை வைக்கும் பொழுது அது அந்த அம்மா நிமிர்ந்ததை பார்க்குறோம், சுகமானதை பார்க்குறோம். அப்பொழுது ஜெப ஆலய தலைவன் லீடரு, சர்ச்சி ஃபாஸ்டர் அல்லது ஒரு லீடரு என்ன சொல்கிறா அப்படின்னா, கோவப்படுறான் மக்கள் மேலே. அவர் சுகமானதை சந்தோஷப்படவில்லை. இந்த நாள் நாம் சுகமாய் வாழ்வது அநேகருக்கு சந்தோஷத்தை தராமல் இருக்கலாம். நாம் ஆசீர்வாதத்தோடு வாழ்வது அநேகர் பொறாமையை கொண்டு வரலாம். எனவே அவ்வளோ பொறாமப்படுறாங்களே அப்படின்னு சொல்லி நம்ம நல்ல ட்ரெஸ்ஸு போடாமல் இருக்கக்கூடாது. அவள் பொறாமப்படுறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம நல்லதை சாப்பிடாமல் இருக்கக்கூடாது. ஏன்னா உலகம் பொறாமப்பட்டுக்கிட்டே இருக்கும். உலகம் உன்னை வேதனைப்படுத்தி கொண்டே இருக்கும். உலகம் உன்னை விமர்சனம் பண்ணிக்கொண்டே இருக்கும். ஏன்னா அது உலகமாக இருக்குது. ஸ்தோத்திரம். உலகம் விமர்சனம் பண்ணிக்கிட்டே இருக்கும். நீ அதை கடந்து போகும்படியாக, அதை இக்னோர் பண்ணி போகும்படியாக தேவன் விரும்புகிறார். அதுதான் ரூட் லெவல் சேஞ்ச். அதுதான் தேவனை போல மாறுவதற்காக பார்க்குறோம். இயேசுவை அநேகர் விமர்சித்தார்கள். ஆனால் எல்லா விமர்சனத்துக்கும் இயேசு பதிலளிக்கவே இல்லை. அதை கடந்து போனதை பார்க்குறோம். இந்த நாளில் நாமும் பல விமர்சனங்களுக்கு பதிலளிக்காமல் கடந்து போவதுதான் முதிர்ச்சியை குறிக்கிறது. அது திமிருன்னு சொன்னாலும் பரவாயில்லை, அது முதிர்ச்சியை குறிக்கிறத பார்க்குறோம். இங்கு பார்க்கும் பொழுது இயேசு ஓய்வு நாளில் சொஸ்தமாக்கினபடியால் ஜெப ஆலய தலைவன் கோபம் அடைந்து ஜனங்களை நோக்கி, வேலை செய்கிறதுக்கு 6 நாள் உண்டு, அந்த நாட்களில் நீங்கள் வந்து சொஸ்தமாக்கி கொள்ளுங்கள் என்று சொன்னதை பார்க்குறோம். வேலை செய்கிறதுக்கு 6 நாள் இருக்குது. சண்டே வந்து சர்ச்சுக்கு வந்து நீ சுகமாகாத அப்படி விரட்டி விட்டதை பார்க்குறோம். யூதர்கள் சனிக்கிழமையை கொண்டாடி கொண்டிருந்தார்கள். சாபோத் பண்டிகை, சாபோத் அந்த ஓய்வு நாளை அங்கீகரித்து கொண்டிருந்தார்கள். அதை புனிதமாக பார்த்தார்கள். எனவே 6 நாளில் சுகமாக்கி கொள்ளுங்க. 6 நாள் இருக்குல்ல, இந்த நாள் சுகமாக்காதுன்னு சொல்கிறத பார்க்குறோம். 18 வருஷமாக அந்த அம்மாவை சபைக்கு வச்சுருந்த மனுஷன் அவன் சுகமாக்கியிருக்கணும். 18 வருஷம் அந்த சபைக்குள்ளே இருக்குது, ஜெப ஆலயத்துக்குள்ளே இருக்குது. சுகமாக்கி இருக்க வேண்டும், சுகமாக்கவில்லை. சுகமாக்கின இயேசுவையும் கையெடுத்து கும்பிட்டுருக்கணும். ஆனால் சுகமாக்கின இயேசுவின் மேலே கோபம், அந்த கோபத்தை காமிக்க முடியல, அவர் எதிர்த்துருவார்ல. இப்போ அந்த கோபத்தை எங்கே காமிக்கிறாருன்னா மக்கள் மேலே காமிக்கிறத பார்க்குறோம். இந்த நாளில் ஸ்தோத்திரம். சாத்தானுடைய கோபம், நீ ஆசீர்வதிக்கப்பட்டுக்கிட்டே இருக்கும்போது கோபம் வரும். ஆனால் நீ தேவனை பிடிக்கும் போது அவர் எல்லாவற்றையும் சிறப்பாக செய்வார். இப்பொழுது பார்க்கும் பொழுது அவர் கோபப்பட்டார். உன்னை கர்த்தர் பேசுகிறார். லூக்கா 13:15 கர்த்தர் அவனுக்கு பிரயோஜனமாக, மாயக்காரனா எடுத்தோன்னே அதான் கேட்குறேன், மாயக்காரனே உங்களில் எவனாயிலும் ஓய்வு நாளில் தன் எருதையாவது தன் கழுதையாவது தொழுவத்திலிருந்து அவிழ்த்து கொண்டு போய் அதற்கு தண்ணி காட்டுகிறது இல்லையா? லீவுனா தண்ணி வைக்க மாட்டியா? ஆடு மாடுக்கு தண்ணி வைக்க மாட்டியா? கூட்டு போக மாட்டியா? குழியில் இருந்தால் தூக்கி விட மாட்டியா? இதோ சாத்தான் 18 வருஷமாய் கட்டியிருந்த ஆபிரகாமின் குமாரத்தியாய் இருக்கிற இவளை ஓய்வு நாளில் இந்த கட்டிலிருந்து அவிழ்த்து விட வேண்டியதாக இருக்கவில்லையா அப்படின்னு கேட்குற. இப்போ பார்க்கும்போது ரூட் லெவலில் பார்க்கும்பொழுது இந்த அம்மா தானாக வியாதிப்படலை. இந்த அம்மா 18 வருஷமாக சாத்தான் கட்டி வச்சுருக்கிறத பார்க்குறோம். 18 வருஷமாக இந்த அம்மாவை நிமிர முடியாமல்படி ஒரு ஆவி கட்டி வைத்திருக்கிறத பார்க்குறோம். இந்த நாளில் 18 வருஷமாக அந்த ஸ்திரியை கட்டி வைத்திருக்கிற ஆவியை ஆண்டவர் கண்டார். அந்த ரூட்டை பார்த்தார், அந்த வேரை பார்த்தார். இந்த வியாதி சும்மா வந்ததா, கிளைமேட் நிமிஷம் வந்ததா, அல்லது பாரம்பரியமாக வந்துக்கிட்டு இருக்கா, அல்லது ஏதோ ஸ்தோத்திரம் அடிபட்டதுலாம் வந்ததா அப்படி பார்க்கல. எல்லாத்தையும் அவரை கணிச்சு சொல்லும்பொழுது சாத்தான் நிமிர விடலை. இந்த நாளில் உன் தொழிலை சாத்தான் நிமிர விடாமல் பண்ணியிருக்கலாம், உன் காரியத்தை நிமிர விடாமல் பண்ணியிருக்கலாம். ஆனால் ஸ்தோத்திரம் நீங்களும் தேவாலயத்துக்குள்ளே இருக்கலாம், நிமிர முடியாமல் இருக்கலாம். ஆனால் ஆண்டவருடைய கரம் படும்படியாக ஜெபிக்கும் பொழுது, ஆண்டவர் மேலே விசுவாசமாக இருக்கும் பொழுது நிச்சயமாக நீங்கள் முழுவதுமாக ஆசீர்வதிக்கப்பட முடியும். இப்போ தேவாலயத்துக்குள்ளாக இருந்தார்கள், தேவாலயத்துக்கு போய் கொண்டிருந்தார்கள். ஆனால் சுகத்தை விரும்பல தெரியல. அன்னைக்கு ஆண்டவர் உள்ளே வரும்பொழுது ஆண்டவரால் சுகம் ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டாயிற்று. ஆமாம், ஏற்கனவே பிதா அந்த இடத்துல குமாரனாய் இயேசு போய் சுகமாக்க வேண்டும் என்று தீர்மானித்து வைத்திருந்தார். அந்த தீர்மானம் நிச்சயமாக நிறைவேறி இருக்கிறத பார்க்குறோம். இந்த நாளில் தேவனுடைய தீர்மானம் உங்கள் வாழ்க்கையில் இருக்குது சகோதரனே. இந்த நாளில் தேவனுடைய தீர்மானம் உங்கள் வாழ்க்கையில் இருக்குது சகோதரியே. எனவே நீ தோல்வியோடு வாழ வேண்டிய அவசியம் இல்லை. கிறிஸ்துவுக்குள் மனமகிழ்ச்சியாக இருக்கும் பொழுது கர்த்தர் நிச்சயம் உங்களை ஆசீர்வதிப்பார். எனவே ரூட் லெவலில் ஆண்டவர் டீல் பண்ணதை பார்க்குறோம். அந்த ரூட்டை, அந்த சாத்தானை கடிந்துள்ளதை பார்க்குறோம். சாத்தானுடைய வல்லமையை முறித்து அந்த சகோதரியை சுகமாக்குனதை பார்க்குறோம். இந்த நாளில் சாத்தானின் வல்லமை முறித்து உங்களை சுகமாக்குகிறார். செயல்படாத காரியங்கள் செயல்பட போகிறது. உங்களுடைய வாழ்க்கையில் செயல்படாத உறுப்புகள் செயல்பட போகிறது. ஸ்தோத்திரம். இனி இப்போ இருக்கக்கூடிய மண்டலத்தை காட்டிலும் புதிதாக்கப்பட்ட ஆவிக்குரிய மண்டலத்தில் நீங்கள் செல்வீர்கள். உங்களுக்கு கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்கள் என்ன செய்வார்? நிச்சயம் செய்வார். இப்போ சுகமாக்குற இப்போ பார்த்த அதோடைய காரியத்தை பின்னாடி பார்க்கும்போது, ரூட்டை பார்க்கும்போது, அந்த காரியத்தின் வேரை பார்க்கும்பொழுது என்ன வேறு எப்படி இருந்துச்சுன்னா அது சாத்தான் கட்டி வைத்ததாக பார்க்குறோம். இந்த நாளில் ஒரு காரியத்தை ரூட்டை பாருங்கள். ஆமாம், ஸ்தோத்திரம். அது ரூட்டை பாருங்கள். இப்போ ரூட்டை பார்த்தா பேசுகிறேன். கனி கொடுக்கணுன்னு இலையை பார்த்து பேசலை, கனி கொடுக்கணுன்னு ஏதோ ஒன்று பார்த்து பேசலை. இங்கே ரூட்டை பார்த்து பேசும்பொழுது அதை ஜெயித்தவராக இருந்தார்.
அந்த வேறு, அந்த மரம், அத்தி மரம் வேரோடு பட்டு போயிட்டு பார்க்குறோம். இந்த நாளில் உன் வாழ்க்கையில் வேரோடு சில காரியம் பட்டு போகுது. எங்களுக்கு விசுவாசிக்கும் போது மகிமை காண முடியும். 100% வாசிக்க விரும்புகிறேன். அதிலே சொல்லும் பொழுது மத்தேயு புத்தகம் 16ஆம் அதிகாரம் 16 வாசிக்கும் பொழுது ஆண்டவர் கேட்குறாரு, என்னை யார் என்று மக்கள் சொல்லுகிறார்கள் என்று கேட்குறேன். மத்தேயு 16 வாசிக்கும் பொழுது மக்கள் என்னை யார் என்று கேட்குறாருன்னு சொல்லும் பொழுது சீசர்கள் ஒவ்வொருவராக சொல்கிறான். மக்கள் உங்களை எலியாங்கிறான், உங்களை எலிசாங்கிறான், யோவான் ஸ்நானனுங்கிறான், தீர்க்கதரிசி, ப்ராப்பர்ட்டுங்கிறான். அப்படிங்கிற மக்கள் ஒவ்வொரு கருத்தை சொல்லுகிறார்கள். ஆனால் மக்கள் ஒவ்வொரு கருத்து சொல்கிறது இருக்கட்டும், நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள்னு சொல்லும்பொழுது மத்தேயு 16ஆம் அதிகாரம் 16 சீமோன் பேதுரு பிரயுத்தரமாக, நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றார். இயேசு அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ பாக்கியவான், மாம்சமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற என் பிதா, இயேசு என் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தினார் என்றார். இங்கே இயேசு சொல்கிறார், என் பிதா உனக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார். ஸ்தோத்திரம். மக்கள் என்னை யார் என்று சொல்லுகிறார் என்று சொல்லும் பொழுது நீ தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று சொல்கிறத பார்க்குறோம். இன்றைக்கும் பார்க்கும்பொழுது இயேசுவை பற்றி சொல்லும் பொழுது இயேசு ஒரு நல்ல கடவுள் அப்படிம்பாங்க. இயேசு அவர் நல்லவருங்க, அவர் எல்லாவற்றையும் நேசிக்கிறான்னு சொல்ல தெரியும். ஆனால் அவர் தான் உலக ரட்சகர், அவர் தான் நம்முடைய பாவத்தை சுமந்தவர்னு சொல்ல முடியாது. உலக மக்கள் சொல்ல மாட்டான். அவர் தான் எங்களுக்காக வந்தார் அப்படி சொல்ல முடியாது. அவர் தான் எங்களுக்காக சிலுவையில் பலியான சொல்ல மாட்டான். அதே மாதிரி மக்கள் இயேசுவை ஏதோ ப்ராப்பர்ட்டின்னு சொல்கிறான், திருப்பதி சொல்கிறான், எரேமியா, எலியாங்கிற என்னென்னமோ சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆனால் பேதுரு சொல்லும் பொழுது நீ தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று சொன்னதை பார்க்குறோம். இந்த நாளில் ஸ்தோத்திரம், அந்த கிறிஸ்து உங்களுக்குள்ளே இருக்கிறார், அந்த கிறிஸ்து உங்களுக்குள்ளே இருக்கிறார். இப்போ சொல்லும் பொழுது இந்த வெளிப்பாடு யார், இந்த வெளிப்பாடை பார்க்கும் பொழுது மாம்சம் ரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தின் பிதா உனக்கு வெளிப்படுத்துகிறான்னு சொல்லி அந்த ரூட்டை பார்க்குற இயேசு அந்த ரூட்டை பார்க்குறாரு. இப்போ ஒரு வெளிப்பாடு யார் மூலமாக கிடைச்சிருக்கு அப்படின்னா பிதா மூலமாக தான் பேதுருக்கு இந்த வெளிப்பாடு கிடைச்சதை பார்க்குறோம். இந்த நாளில் வாழ்க்கையில் அநேக வெளிப்பாடு பரிசுத்த ஆவியின் மூலமாய் கிடைப்பதாக, அநேக வெளிப்பாடுகள் ரெவலேஷன் கர்த்தருடைய ஆவியானவர் மூலமாக உங்களுக்கு கிடைப்பதாக. அதே பேதுருக்கு சொல்லும் பொழுது நான் சிலுவைக்கு போகிறேன், மக்களுக்காக பலியாக போகிறேன்னு சொல்லும் பொழுது இது நடக்கக்கூடாது என்று பேதுரு சொன்னதை பார்க்குறோம். ஏனென்றால் ரத்தம் சிந்தினா தான் பாவ மன்னிப்பு உண்டாகும். சிலுவைக்கு இயேசு போனால் தான், சிலுவைக்கு இயேசு கிறிஸ்து பலியானா தான் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படும். ஆனால் இதை பேதுரு விரும்பவில்லை. ஆமென் சொல்லுங்களேன். ஸ்தோத்திரம். இன்றைக்கும் நாம் இயேசுவை முழுமையாக நம்ப வேண்டும் என்று பிதா விரும்புகிறார். நாம் முழுமையாக நம்ப பிசாசு விரும்புறதில்லை. நாம் முழுமையாக கிறிஸ்துவத்தில் வருவதற்கு உறவுகள் விரும்புறதில்லை. இங்கே பார்க்கும் பொழுது முதல் வெளிப்பாடு பெற்றுக்கொண்ட பேதுரு, ஒரு அழகான ரெவலேஷனை பெற்றுக்கொண்ட பேதுரு, அதே பேதுரு சொல்கிறாரு, நீங்கள் சிலுவைக்கு போகக்கூடாது. மத்தேயு 16ஆம் அதிகாரம் 22 வாசிக்கும் பொழுது அப்பொழுது பேதுரு அவரை தனியே அழைத்து கொண்டு போய், ஆண்டவரே, இதை உமக்கு நேரிடக்கூடாதே, இது உமக்கு சம்பவிப்பதில்லை என்று அவரை கடிந்து கொள்ள தொடங்கினான். அவரை பார்த்து கடிந்து கொள்கிறான், இது நீங்கள் சிலுவைக்கு போகக்கூடாது, நீங்கள் சூப்பர் ஹீரோ, நீங்கள் சிலுவைக்கு போகக்கூடாது. அவர் அப்படியே வயசாகி சாக விரும்புகிறான். அப்படியே ஊழியம் செஞ்சுட்டு அவருக்கு அப்படியே ஒரு 100-110 வயசாகி அவர் அப்படியே சாகன்னு விரும்புகிறார். அவர் அதற்காக வரல, அவர் பர்பஸே சிலுவைக்கு போக வேண்டும் என்று வந்தார். இந்த நாளில் உங்கள் திட்டத்தை முறியடிக்கக்கூடிய ரூட்டை கண்டுபிடிங்க. ஆமாம், உங்கள் தரிசனத்தை எதெல்லாம் உடைக்குதோ அதை கண்டுபிடிங்க. உங்கள் தரிசனத்தை பிசாசு நண்பர்களை வச்சு உடைக்க முடியும், உங்கள் தரிசனத்தை பிசாசு எதிராளிகளை வைத்து உடைக்க முடியும், சொந்த பந்தங்களை வச்சு உங்களுக்கு கர்த்தர் என்ன கொடுத்தாலும் அந்த டாஸ்க்கை உடைக்க முடியும். எனவே அதை கவனமாக கையாள வேண்டும். இயேசு அதை கவனமாக கையாண்டார். வெளிப்பாடு வரும் பொழுது அவர் சரியாக பிதாவின் வெளிப்பாடு, இது பிதாவிடத்தில் வந்த வெளிப்பாடு என்று கண்டுகொண்டார். அதே போல் இப்பொழுது அதே பேதுரு சிலுவைக்கு நீங்கள் போகக்கூடாது, நீங்கள் மறிக்கக்கூடாதுன்னு சொல்லும்போது இந்த வெளிப்பாடு பிதாவிடத்திலிருந்து வரவில்லை, சாத்தாண்டிலிருந்து வந்தது என்று கண்டுகொண்டார். அதை வாசிக்கிறேன். மத்தேயு 16 23 சொல்லும்பொழுது அவரோ திரும்பி பேதுருவை பார்த்து, எனக்கு பின்னக போ சாத்தானே, நீ எனக்கு இடலாக இருக்கிறாய் என்றார். தேவனுக்கு ஏற்றவளை சிந்தியாமல் மனுஷருக்கு ஏற்றவளை சிந்திக்கிறாய் என்றார். தேவனுக்கு ஏற்ற காரியத்தை சிந்திக்கவில்லை. சிலுவைக்கு போவது தேவனுக்கு ஏற்ற காரியம். ஆனால் மனுஷனுடைய ஏற்ற காரியம் என்னன்னா, இவர் இப்படியே நம்ம கூட இருந்தால் போதும், நம்ம வாழ்நாளுக்கு சாப்பிட்டுட்டே ஃப்ரீயாக இருக்கலாம், நம்ம நல்லா இருக்கலாம் அப்படின்னு பேதுருடைய நினைப்பு அப்படி இருந்தது. ஆனால் கர்த்தர் சொல்கிறார், எனக்கு பின்னாக போ சாத்தானே அப்படின்ட்டு. அது பெரிய வார்த்தை, சும்மா ஒரு சீசரை சொல்ல முடியும்.
ஏதோ ஒரு மனிதனை பார்த்து நம்ம சாத்தானே சொல்லிட முடியாது. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, சாத்தாண்டந்து வந்து வெளிப்பாடை கண்டுகொண்டு அந்த ரூட்டை கண்டுபிடிச்சிட்டு எனக்கு பின்னாக போ சாத்தானே, நீ தேவனுக்கு ஏற்றதை சிந்திக்கலை, நீ மனுஷனுக்கு ஏற்றதை சிந்திக்கிறேன்னு சொல்கிறார். இந்த நாளில் தேவனுக்கு ஏற்றவை சிந்திக்கும்படி நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆமென். எந்த தொழில் இருந்தாலும் சரி, எந்த பிஸ்னஸ் பண்ணாலும் சரி, நம்முடைய சிந்தனை அந்த காரியங்கள் தேவனோடு இணைக்கப்படத்தான் தேவன் விரும்புகிறார். ஆமென். நம்ம உலகப்புறமான மக்கள் வேலை பார்த்தாலும், நம்ம உலகத்துக்குரிய வேலை பார்த்தாலும், அந்த இடத்திலும் தேவன் உங்களை வைத்தது காரணமே அவர்களுக்கும் ஒரு ஆசீர்வாதத்தை நீங்கள் கொடுக்க வேண்டும் என்று தான் வைத்திருக்கிறார். உங்களை எந்த டிபார்ட்மெண்ட்டில் வச்சுருந்தாலும் அங்கேயும் தேவ சித்தத்தை நீங்கள் செய்து கொண்டே தான் இருக்கிறீங்க. ஏன்னா அதுதான் தேவ விருப்பமாக இருக்கிறது. ஆமென். ஊழியம் மட்டும் தேவ சித்தத்தை நிறைவேற்ற காரியம் இல்லை. உங்களை என்னென்ன காரியங்களிலே வச்சுருந்தாரோ அதுவும் தேவன் ஊழியமாக வைத்திருக்கிறார். தாவீது அரசராக இருந்தார், ராஜாவாக இருந்தார். ஆனாலும் அவனை ஊழியக்காரனாக தான் பாவித்தார். யோசேப்பு எகிப்துக்கு பார்வோனுக்கு கீழே இருந்து அரசாண்டார். ஆனாலும் யோசேப்பு தேவன் ஊழியக்காரன் என்று அழைத்தார். ஊழியக்காரனை போல தான் வைத்திருந்தார். இந்த நாளில் நீங்கள் எந்த டிபார்ட்மெண்ட் இருந்தாலும் அவருக்கு ஊழியம் செய்வது தான் கருதுற. நீங்கள் அந்த இடத்திலும் தேவ சித்தத்தை என்ன செய்யலாம், அந்த இடத்துலையும் கர்த்தருடைய வார்த்தை உள்ள போது நான் என்ன செய்யணும்னு சொல்லி அதை நீங்கள் பிரயாசப்படும் பொழுது நிச்சயமாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட முடியும். எனவே ஒரு காரியத்தை ரூட்டை கண்டுபிடிங்க. நான் ஜெபிக்க முடியலை, அது ரூட்டை கண்டுபிடிங்க. நான் ஏன் பாவத்தோடு இருக்கிறேன், அந்த ரூட்டை கண்டுபிடிங்க. நான் எதுக்கு அதிகமாக பேசுகிறேன், அந்த ரூட்டை கண்டுபிடிங்க. நான் எதுக்கு செயல்படாமல் இருக்கிறேன், அந்த ரூட்டை கண்டுபிடிங்க. நான் ஏன் தேவனுக்கு விரோதமாக சில நேரம் யோசிச்சுக்கிட்டே இருக்கிறேன், நான் ஏன் விசுவாசமாக இருக்க முடியலை, நான் ஏன் மந்த இருதயம் உள்ளவனாக இருக்கிறேன், ஏன் ஆண்டவருக்கு நன்றி இல்லாமல் இருக்கிறேன், சில நேரம் ஏன் என்னால் செயல்பட முடியலை. அந்த ரூட்டை கண்டுபிடிக்கும் பொழுது நிச்சயமாக நீங்கள் வெற்றி பெற்ற மகளாக வாழ முடியும். பிரியமானவர்களே, எனவே ஆண்டவர் ரூட் லெவல்லே டீல் பண்ணார். இது எப்படி இருக்குது? அந்த ரூட்டை பார்க்குறார், வேற பார்க்குறார், ஒரு காரியத்தின் வேரை பார்க்குறார். காரியத்தின் கடைத்தொகையை அறிவோமாக என்று பிரசங்கி சொன்னது மாதிரி அந்த காரியத்தின் ரூட்டை பார்த்துக்கிட்டே இருக்காரு. அந்த ரூட்டை பார்த்து பேசும்பொழுது சக்ஸஸ் ஆகிறத பார்க்குறோம். எனவே கடல் கொந்தளிப்பு பின்னாக ஒரு அதட்டர். கடல் அதட்டின உடனே கடல் எப்படி சார் கேட்டுச்சு, அது காது இருக்குது அப்படின்னா கடலுக்கு பின்பாக அந்த கொந்தளிப்புக்கு பின்பாக ஒரு சத்துரு இருக்கிறத பார்க்குறோம். அந்த கொந்தளிப்புக்கு பின்பாக ஒரு காரியம் இருக்கிறத பார்க்குறோம். இப்போ அந்த கொந்தளிப்பை அதட்டும் பொழுது அதுக்கு பின்பாக இருக்கக்கூடிய அந்த இருள் சக்தி அதட்டும் போது அது சேர்ந்து போனதை பார்க்குறோம். இந்த நாளில் உங்களுக்கு விரோதமாக இருக்கக்கூடிய காரியங்களை நீங்கள் அதட்டுங்க, பேசுங்க. மலையை பார்த்து பேசுன்னு சொன்னாரே, மலையை பார்த்து கடலில் விழுன்னு சொன்னால் கடலில் விழு, இருதயத்தில் சந்தேகப்பட விசுவாசம் அப்படி ஆகும் சொன்னாரே, நீங்கள் என்னென்னா அதை பார்த்து பேசுங்க. ஆமென். இஸ்ரவேல் மக்கள் விடுதலையாக்கி கொண்டு வரும்பொழுது முன்பாக செங்கல் இருக்கிறது, பின்பாக பார்வோனுடைய படை இருக்கிறது. ஆண்டவர் மோசே ஆண்டவரை கேட்குறாரு, செபிக்கிறார், நீ ஏன்ட்ட ஜெபம் பண்ணிட்டு இருக்க அப்படின்ற, உன் கையில் கோல் இருக்குது, கடலை பிளந்துருங்கிறார். ஸ்தோத்திரம். அந்த கோலை வச்சு வாளியில் உள்ள தண்ணி கூட பழக்க முடியாது. ஆனால் இங்கே கடலை பழக்குங்கிறாரு, அதே மாதிரி பழக்கிறத பார்க்குறோம். ஏன் டைம் பேசிகிட்டு இருக்க, நீ முன்னாடி போகிறார். இந்த நாளில் நீங்கள் ஜெபம் பண்ணிட்டே இருக்கலாம். அந்த விசுவாசமாக செயல்படும்படியாக தேவன் விரும்புகிறார். நீங்கள் விசுவாசமாக செயல்படும் பொழுது, நீங்கள் பேசும் பொழுது உங்களுக்கு விரோதமாக இருக்கக்கூடிய அந்த ரூட்லாம் கிளியர் ஆகும். கர்த்தர் இந்த நாளில் கூட இருப்பாராக. ஆமென், ஆமென்.